எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வெண்டைக்காயும் ஒரு சின்ன வெங்காயம் மட்டும் எடுத்துருக்கேன். வெண்டைக்காய் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள், மிளகாத்தூள். நீங்கள் வெண்டைக்காயில் உப்பு போடும்போது வளவளப்பு வரும், ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணி செஞ்சு பாருங்கள், வரவே வராது. நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கடலை மாவு, அரிசி மாவு, இது எல்லாமே ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம கொஞ்சமாக இந்த கடலை மாவு அரிசி மாவு போடனால் எண்ணெய் இழுக்காது, அதேமாதிரி உங்களுக்கு ஸ்டிக்கியாகவும் இருக்காது. இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட பெருங்காயமும் சேர்த்துருக்கேன். ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் பாருங்கள். இந்த ஒரு கைப்பிடி வெண்டைக்காய் போட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், ஸ்டிக்கி இல்லாமல் இருக்கும். மீதி இருக்கிறதையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு மார்னிங் டிஃபன் பாக்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கடுகு போட்டுட்டு அந்த வெங்காயம் கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன்னா உங்களுக்கு மிளகாத்தூள் வேணும்னா போட்டுங்க, அதில் கொஞ்சம் பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டுட்டு ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க, அதை போட்டுக்க வேண்டியதான். இது போனால் உங்களுக்கு இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் தான் தேவைப்படுமே. செஞ்சு பாருங்கள். சப்பாத்தி, ரைஸு, மிக்சட் ரைஸ் எல்லாத்துக்குமே போகும். தேங்க்ஸ் ஃபார்